Hello guys, today we will discuss about determination of population density and frequency percentage. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு வெஜிடேஷன் கவர் இருக்குது. அந்த வெஜிடேஷன் கவரில் ஒரு பிளான்ட் ஸ்பீஷீஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அதை வந்து எப்படிலாம் மெஷர் பண்ணலாம், அதை வந்து பை யூஸிங் த குவாட்ரேட் மெத்தட். குவாட்ரேட் அப்படின்னா விச் மீன்ஸ் இந்த நமக்கு கொடுத்துருக்கிறதான வெஜிடேஷன் கவரை 4ஆக பிரித்து, குவாட் அப்படின்னா 4, சரிங்களா, 4ஆக பிரித்து அதில் எவ்வளோ ஸ்பீஷீஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதை வந்து நம்ம இப்போ கேல்குலேஷன் பண்ண போகிறோம். கேல்குலேஷன் பண்ணுறது மூலிமா பாப்புலேஷன் டென்சிட்டியும் ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜும் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு குவாட்ரேட் மெத்தட். இந்த குவாட்ரேட் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நிறைய இடத்துக்கு போகாமல் ஒரு சின்ன இடத்த மட்டும் நம்ம வந்துட்டு அதில் பிளான்ட் ஸ்பீஷீஸ்லாம் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிறதான பிளான்ட் ஸ்பீஷீஸை வந்துட்டு கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ், ஸோ இதை நம்ம என்றைக்கு பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரியான ஒரு டேபிளில் வந்து நமக்கு தேவை ஒரு குவாட்ரேட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபஸ்ட்டு காலம் இஸ் கால்ட் ஆஸ் அ சீரியல் நம்பர், வி நோ தட். அப்புறம் பிளான்ட் ஸ்பீஷீஸ், ஒரு குவாட்ரேட்டில் என்னென்ன பிளான்ட் ஸ்பீஷீஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்புறம் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் பெர் குவாட்ரேட், ஒரு ஃபஸ்ட்டு குவாட்ரேட் லெவலாக, செகண்ட் குவாட்ரேட் லெவலாக, தேர்டு குவாட்ரேட் லெவலாக, ஃபோர்த் குவாட்ரேட் லெவலாக எவ்வளோ எத்தனை ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணுறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஆல் த குவாட்ரேட் ஸ்டடீஸ், ஸோ எத்தனை ஒவ்வொரு இதுலேயும் எத்தனை இண்டிவிஜுவல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் குவாட்ரேட் இன் விச் ஸ்பீசியஸ் அக்கரன்ஸ், ஒவ்வொரு குவாட்ரேட்டில் ஒரே மாதிரி எத்தனை ஸ்பீஷீஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்பர் ஆஃப் குவாட்ரேட் ஸ்டடீஸ், எத்தனை குவாட்ரேட் இருக்குது. அப்புறம் பாப்புலேஷன் டென்சிட்டி விச் மீன்ஸ் n/v, ஸோ திஸ் இஸ் கால்ட் as n அண்ட் திஸ் ஒன் இஸ் b. அப்புறம் நம்ம இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், தட் இஸ் கால்ட் as பாப்புலேஷன் டென்சிட்டி. அண்ட் ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ் a அண்ட் b-யும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்துட்டு ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குவாட்ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் ஒன் இஸ் அ ஃபஸ்ட்டு குவாட்ரேட். இந்த குவாட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரேட், இது வந்து செகண்ட் குவாட்ரேட், திஸ் ஒன் இஸ் 3 அண்ட் தட் ஒன் இஸ் 4. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரேட்டில் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட் ஸ்பீஷீஸ் வந்து இருக்க அப்படியே ஆர்டிஃபிஷியலாக போட்டு வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன பிளான்ட் இருக்குது அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன பிளான்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் கெதராந்தஸ் ரோசேஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கெதராந்தஸ் ரோசேஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்குமா ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்குமா ஸ்டான்ஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட் இருக்குது. அப்புறம் ட்ரைடாக்ஸ் ப்ரோக்குமன்ஸ் ஒட்டு முள்தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதை வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டன் லேண்டியா அம்பல்லேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்புறம் ரியோ டிஸ்கலர் அப்படின்ற சொல்லக்கூடியதான பிளான்ட்டிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்புறம் அதே கெதராந்தஸ் ரோசஸ் இன்னொரு ஸ்பீஷீஸ் இருக்குது. பார்த்தீனியம், நம்ம வீடு இருக்கு இல்லையா, பார்த்தீனியம் செடி ஒன்று இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இக்ஸோரா காக்சினியா, இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்புறம் போகரேவியா டிஃப்யூஸா, இது வந்து போகரேவியா டிஃப்யூஸா. ஸோ இந்த மாதிரி பிளான்ட் ஸ்பீஷஸ்லாம் இருக்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஏன் ஐடென்டிஃபை பண்ணுறோம்னா, நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க பிளான்ட்டை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு, அதை ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் இஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெதராந்தஸ் ரோசேஸ். ஸோ இது பிளான்ட் ஸ்பீஷஸ் வந்து கெதராந்தஸ் ரோசஸ் அப்படின்னு எழுதிடுறோம். செகண்ட் ஒன் இஸ் டெக்குமா ஸ்டான்ஸ். அப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைடாக்ஸ் ப்ரோக்குமன்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் எக்ஸோரோகாக்சினியா. அண்ட் தென் ஓல்டன் லேண்டியா அம்பலேட்டா. போகரேவியா டிஃப்யூஸா. அண்ட் தென் ரியோ டிஸ்கலர். ஸோ நமக்கு வந்து மொத்தம் ஃபஸ்ட்டு குவாட்ரேட்டில் 7 ஸ்பீஷீஸ் கிடச்சிருக்கு. இங்கே வந்து பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரேட் கெதராந்தஸ் ரோசஸ் எத்தனை ஸ்பீஷீஸ் வந்து இங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கெதராந்தஸ் ரோசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீஷீஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்புறம் இங்கே ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குது, அங்கே இங்கே ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக கெதராந்தஸ் ரோசஸ் இஸ் 3 ஸ்பீஷீஸ். அதே மாதிரி செகண்ட் குவாட்ரேட் ஃபஸ்ட் குவாட்ரேட் நம்ம ஃபில்லப் பண்ணிடலாம். டெக்குமா ஸ்டான்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டெக்குமா ஸ்டான்ஸ் இருக்குது,
அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டெக்குமாஸ்டான்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் த இண்டிவிஜுவல் ப்ரெசன்ட் இந்த டெக்குமாஸ்டான்ஸ் இஸ் 2. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரேட் நம்ம எழுதுகிறோம். அப்புறம் ட்ரைடாக்ஸ் ப்ரோக்குமன்ஸ். ட்ரைடாக்ஸ் ப்ரோக்குமன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 ஸ்பீஷிஸ் இங்கே இருக்குது, இங்கே ஒன்று 5 அண்ட் திஸ் ஒன் இஸ் 6, மொத்தம் 6 ட்ரைடாக்ஸ் ப்ரோக்குமன்ஸ். அங்கே ஒன்று 7 ட்ரைடாக்ஸ் ப்ரோக்குமன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 7 எழுதிடுறோம். எக்ஸோரோகாக்சீனியான்னு பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் எக்ஸோரோகாக்சீனியா இருக்குது. ஸோ இந்த எக்ஸோரோகாக்சீனியாவை நம்ம இங்கே எழுதிடுறோம். அப்புறம் ஓல்டன்லாண்டியா அம்பல்லைட்டா. ஓல்டன்லாண்டியா அம்பல்லைட்டான்னு ஓல்டன்லாண்டியா அம்பல்லைட்டா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்பீஷிஸ் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் 1 2 3 4 5 and 6 and 7 ஸ்பீஷிஸ் வந்துட்டு ஓல்டன்லாண்டியா அம்பல்லைட்டான்னு சொல்லக்கூடியதான அந்த பிளான்ட் வந்து இருக்குது. அண்ட் தென் போகரேவியா டிஃப்யூசான்னு பார்க்கும்போது நமக்கு 2 பிளான்ட் தான். இங்கே ஒரு ஸ்பீஷிஸ், இங்கே 2 ஸ்பீஷிஸ் தான் இங்கே போகரேவியா டிஃப்யூஸா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ ரியோ டிஸ்கலர், திஸ் இஸ் கால்ட் அஸ் ரியோ டிஸ்கலர். ஸோ இந்த ரியோ டிஸ்கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 சரியா. இது வந்து ஃபஸ்ட் குவாட்ரைட். ஸோ ஷல் வி மூவ் டு த நெக்ஸ்ட் குவாட்ரைட். ஸோ திஸ் ஒன் இஸ் த நெக்ஸ்ட் குவாட்ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசு ஓல்டன்லாண்டியா அம்பல்லைட்டா 1 and 2 3. ஸோ 3 ஓல்டன்லாண்டியா அம்பல்லைட்டா இருக்கா அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ 3 ஓல்டன்லாண்டியா அம்பல்லைட்டா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேதராந்தஸ் ரோசஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒரு கேதராந்தஸ் ரோசஸ். ஸோ கேதராந்தஸ் ரோசஸ் போடுறோம், நம்ம இங்கே இப்படி ஃபில்லப் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு புதுசாக ஒரு பிளான்ட் ஸ்பீஷிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் கால்ட் அஸ் யூஃபோர்பியா ஹிட்ரா சரிங்களா. யூஃபோர்பியா ஹிட்ரா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பிளான்ட். ஸோ இது வந்து இருக்கிறதுனால நம்ம கீழே எழுதிக்கிறோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு குவாட்ரேட்லேயும் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கிறோம். கேல்குலேட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த டேபிளை வந்து ஃபில்லப் பண்ணிக்கிறோம். இந்த டேபிளை வந்து ஒவ்வொரு குவாட்ரேட்லேயும் ஃபில்லப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வேல்யூ கொண்டு வரோம். ஸோ நம்ம 4 குவாட்ரேட்டை நம்ம ஃபில்லப் பண்ணிட்டோம். 4 குவாட்ரேட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக 8 ஸ்பீஷிஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரேட்டில் கேதராந்தஸ் ரோசஸ், நித்தி காலியானி, வின்காரோசியான்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 3 இருக்குது. செகண்ட் குவாட்ரேட்டில் 1 தான் இருக்குது. தேர்ட் குவாட்ரேட்டில் 4 இருக்குது. ஃபோர்த்து குவாட்ரேட்டில் 5 இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பிளான்ட் ஸ்பீஷீஸும் 5 குவாட்ரேட்டில் நம்ம இது பண்ணியிருக்கோம். இது பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் ஆல் த குவாட்ரேட் ஸ்டடீஸ். ஸோ இந்த குவாட்ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 13 ஸ்பீஷீஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுடுறோம். அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் த குவாட்ரேட் இன் விச் ஸ்பீஷியஸ் அக்கரன்ஸ். ஸோ எவ்வளோ ஸ்பீஷீஸ் வந்து ரெக்யூராக அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 குவாட்ரேட்லேயுமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. எந்த குவாட்ரேட்லேயும் கேப் இல்லை. ஸோ 4ன்னு போட்டிருக்கோம். இந்த குவாட்ரேட்டில் 0 இருக்குது. ஸோ 3ன்னு போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 2 ஸ்பீஷீஸ் தான் இருக்குது, நம்ம 2ன்னு போட்டிருக்கோம். ஸோ எவ்வளோ குவாட்ரேட்டில் இருக்கோ அதை மட்டும் நம்ம இங்கே ஃபில்லப் பண்ணியிருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் த குவாட்ரேட் ஸ்டடீஸ், எத்தனை நம்ம குவாட்ரேட் நம்பர். ஸோ நமக்கு 4 குவாட்ரேட் இல்லையா, 1 2 3 4. ஸோ 4 குவாட்ரேட் எழுதியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டியோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் குவாட்ரேட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் த குவாட்ரேட் ஸ்டடீஸ். ஸோ நம்பர் ஆஃப் த குவாட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் கால்ட் அஸ் n. என்னன்னு வந்து பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் ஆல் த குவாட்ரேட் ஸ்டடீஸ் அண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் த குவாட்ரேட் ஸ்டடீஸ். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது நம்ம 13ஐயும் பை 4 நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 3.25 கிடைக்கிது. அதே மாதிரி 4 × 4/4 1. ஸோ இதே மாதிரி இதையும் என்னையும் பியும் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம், நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ வந்து இங்கே நோட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ் A/B × 100. ஸோ இங்கே ஏ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் த குவாட்ரேட் இன் விச் ஈச் ஸ்பீஷிஸ் ப்ரெசன்ஸ் அக்யூரன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் த குவாட்ரேட் ஸ்டடீஸ். ஸோ 4 குவாட்ரேட் இன்ட்டு 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ நம்ம ஏவையும் பிவையும் டிவைட் பண்ணி அதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீக்வன்சி கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீஷிஸ் 100% ஸ்பீஷிஸ் கேதராந்தஸ் ரோசஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட் ஸ்பீஷிஸ் வந்து 4 குவாட்ரேட்லேயும், அதாவது அந்த வெஜிடேஷன்ஸில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 ட்ரைடாக்ஸ் ப்ரோக்குமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான பிளான்ட் வந்துட்டு அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே டாமினண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 75% பார்க்கும்போது டெக்குமாஸ்டான்ஸ், அந்த ட்ரீ வந்துட்டு
அந்த இடத்துல ஓரளவு செகண்ட் ஸ்டேஜில் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த பர்சன்டேஜ் மூலிமா ஒரு வெஜிடேஷனில் எவ்வளோ பிளான்ட் ஸ்பீஷீஸ் இருக்குதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.